நம்ம வாரிசு அரசியலை எதிர்த்து பேசும்போதோ, இந்த டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் இதை பற்றி பேசும்போதோ திமுக தரப்பிலிருந்து என்ன மாதிரியான முட்டு கொடுப்பாங்க, விளக்கம் கொடுப்பாங்க? என்ன எப்படி நீங்கள் வாரிசு அரசியல்னு சொல்கிறீங்க? அவங்க எலெக்ஷனை சந்தித்து தானே இன்றைக்கி வந்திருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் தேர்தலில் நின்று மக்களுடைய ஆதரவோடு தான் இங்கே வந்திருக்காரு. அதை எப்படி வாரிசு அரசியல்னு சொல்ல முடியும் அப்படின்னு எல்லாரும் பேசுவாங்க. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் திமுகவில் எப்படி தேர்தலில் நிற்கிறாரு, எப்படி அவர் வளர்த்தெடுக்கப்படுகிறார், எப்படி அவர் தலைமை பதவிக்கு கொண்டு வரப்படுகிறார் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெமோ தான் நேற்று அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் நடந்தது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்காரு. அவர் கூட அவருடைய மகன் இன்பநிதியும் வந்திருக்காரு. அவங்க எல்லாம் முன்வரிசையில் உட்கார்ந்து போட்டியை பார்த்துட்டு இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின், இன்பநிதி, அதற்கப்புறம் அமைச்சர் மூர்த்தி, அதுக்கு பக்கத்தில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், இவங்க எல்லாருமே உட்கார்ந்துட்டுருக்காங்க. அப்போது இன்பநிதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டக்குன்னு எந்திரிச்சு தனக்கு பின்னாடி இருக்கிற தன்னுடைய நண்பர்களை முன்வரிசைக்கு கூப்பிட்றாரு. அதுக்கு என்ன பண்ணுறாரு, அவருடைய சீட்லேயே கொஞ்சத்தை ஒதுக்கி, இப்போ முன்னாடி வாங்கப்பா, நம்ம முன்னாடி உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு. இதை பார்த்த அமைச்சர் மூர்த்தி டென்ஷன் ஆகிட்டார். இளவரசரே, என்ன காரியம் செய்ய துணிந்தீர்கள் அப்படின்னு உடனடியாக இன்பநிதியை பிடிச்சி உட்கார வச்சு, உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த பக்கமாக கலெக்டர் உட்கார்ந்துட்டு இருந்தார். அவங்களுக்கு பக்கத்தில் வேறு அதிகாரிகள்லாம் இருந்தாங்க. அவங்களையெல்லாம் டக்குன்னு நகருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களை உதயநிதி ஸ்டாலின் பக்கத்தில் உட்கார வச்சாங்க. அதாவது அவர்கள் யார் அப்படின்னா இன்பநிதியோடைய நண்பர்கள். கலெக்டராது அப்படி வாரம் உட்கார்றா. நான்காம் கலைஞரோட சீட்டை நாங்கள் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம். ஓடுகிற அந்த பக்கம். இந்த விவகாரம் நேற்றிலிருந்து மிகப்பெரிய அளவில் பேசப்படுது. ஒரு கலெக்டரை எந்திரிச்சு நிற்க வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு துணை முதல்வருடைய மகன் உட்கார்ந்தா கூட ஓகே, பரவாயில்லன்னு ஏற்றுக்கலாம். ஆனால் துணை முதல்வருடைய மகனுடைய நண்பர்களை உட்கார வைக்கிறத என்ன மாதிரி ஏற்றுக்க முடியும்? நம்ம இங்கே வாரிசு அரசியலுக்காக துணை முதல்வருக்கு கிடைக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் அவருடைய மகனுக்கு கிடைச்சதையே தப்புன்னு சொல்கிறோம். ஆஸ் பர் புரோட்டோக்கால் அதுவே தப்பு. துணை முதல்வர் வரலாம், அமைச்சர் இருக்கலாம், கலெக்டர் இருக்கலாம், இவங்கெல்லாம் தான் இருக்கணுமே தவிர அவர்களுடைய குடும்பம் அப்படிங்கிறது அடுக்கு பின்னாடி வரிசையில் தான் இருக்கணும். சரி, பரவாயில்ல, இவர் முன்னாடி வரிசையில் வந்துட்டாரு அப்படின்னு ஒத்துக்கலாம். ஆனால் அவருடைய நண்பர்களையும் முன்னாடி வரிசையில் உட்கார வச்சுட்டு நேற்று இந்த கூட்டு மட்டும் நடக்கலை. தொடர்ச்சியாக அமைச்சர் மூர்த்தி சம்மந்தப்பட்டது, அமைச்சர் பிடிஆர் சம்மந்தப்பட்டது, இது எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்பநிதியை எப்படி தலைமை பதவிக்கு கொண்டு வராங்க, எப்படி தயார்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். முதல்ல அமைச்சர் மூர்த்தி எந்திரிச்சு கலெக்டரை நிற்க வச்சாரா, அதற்கு பிறகு உட்கார்ந்து அந்த ஜல்லிக்கட்டு பார்த்துட்டு இருக்கிறபோது இன்பநிதியோடைய பேண்ட்டில் ஏதோ தூசி இருக்குன்னு அதை தட்டி விடுறாரு. தான் ஒரு அமைச்சர் என்பதையே அவர் மறந்து விட்டாரப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் டோட்டலாக சரண்டர் ஆகிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதற்கு நெட்டிசன்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சில நாட்களுக்கு முன்னாடி அவர் பேசின ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. நாங்கள்லாம் யார் தெரியுமில்ல, ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லி அவர் பேசினார். அந்த வீடியோவையும் இந்த கிளிப்பிங்கையும் எடுத்து போட்டு, நான் சொல்கிறேன், இது ஆண்ட பரம்பரை என்பதனை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் இருக்க வரலாறு, பல வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்ட பரம்பரை செய்கிற வேலையா சார் இது அப்படின்னு நெட்டிசன்கள்லாம் அவரை கேள்வி கேட்குறாங்க. அடுத்தது நம்மளுடைய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். எதிர்க்கட்சியினர் கூட கண்டிப்பாக அவர் மேலே மரியாதை இருக்கும். அவர் படித்தவர், அமெரிக்காவில் போய் வேலை பார்த்துட்டு வந்தவர், ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சவர் அப்படிங்கிறத எல்லாருமே ஒத்துக்குவாங்க. அப்படிப்பட்ட பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இந்த ஆட்சி வந்த உடனே நிதியமைச்சராக இருந்தார். ஆனால் அவருடைய சம்மந்தப்பட்ட ஒரு ஃபோன் உரையாடல் லீக் ஆனதுக்கப்புறமா 30,000 கோடி ரூபாய் திருடிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அவரை ஒரு ஐடி துறைக்கு மாற்றிட்டாங்க. அவர் அந்த ஐடி துறைக்கு மாற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் டோட்டலாக சரண்டர் ஆகிட்டார். அதற்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் கெத்தாக சுற்றிட்டு இருந்தார். ஆனால் இப்போல்லாம் அவரை டோட்டலாக முடிச்சு கட்டிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நேற்று இன்பநிதியை வரவேற்கிறதுக்காக விமான நிலையத்துக்கே போய் அவர் வரவேற்று வந்துட்டுருக்காரு. இன்பநிதி முன்னாடி வர்றாரு, இவர் பின்னாடி வர்றாரு. ஐயா, நீங்கள் ஒரு அமைச்சர் ஐயா அப்படின்னு அங்கேயும் நம்ம தான் சொல்ல வேண்டியிருக்கு. இவங்களுடைய ஒரு குடும்பத்துக்காக மொத்த புரோட்டோக்காலையும் இவங்க மாற்றிக்கிறாங்க.
சரி, அதுதான் பண்ணார் அப்படின்னு பார்த்தா அந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கிற போது முன்வரிசையில் அமைச்சர் மூர்த்தி பக்கத்தில் இவரும் உட்காந்துட்டு இருந்தார். அப்புறம் இன்பநிதி தம்பிக்கிட்ட, தம்பி பிஸ்கட் சாப்பிடுங்க அப்படின்லாம் கொடுக்குறாரு. அந்த வீடியோக்களும் வைரல் ஆச்சு. அப்புறம் இந்த வீடியோலாம் வைரல் ஆகிற போது அமைச்சர் மூர்த்திக்கு வந்து அந்த ஆண்ட பரம்பரை வீடியோவை எடுத்து போட்ட மாதிரி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டத்தை தூக்கி எறிஞ்சாங்க நெட்டிசன்கள். நான் ஜிஆர்ல 96% வாங்கினேன். ஜிஆர் டெஸ்ட், ஜிமா டெஸ்ட்ல சதவீதம் என்ன, வாழ்நாளில் இந்த டெஸ்ட் எடுத்தவர்கள் எத்தனை உங்களோட கம்மியா வாங்கியிருக்காங்க. அதனால 100ல மார்க் இல்ல. ஜிஆர் நான் எடுக்கும் போது அன்னை வரைக்கும் எடுத்திருந்த 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் நபர்களில் வெறும் 4% தான் என்ன அளவுக்கோ ஜாஸ்தியா வாங்கியிருக்காங்க. பாக்கி எல்லாம் என்னோட கம்மியா வாங்கியிருக்காங்க. ஜிஆர்ல 96% வாங்கினவன், டோஃபுல்ல 100% வாங்கினவன், ஜிமேட்ல 99.9% வாங்கினவன். சில வருடங்களுக்கு முன்னாடி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், நான் யார் தெரியுமா, நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா, நான் எப்படி படித்தேன் தெரியுமா, நான் எவ்வளோ மார்க் வாங்கினேன் தெரியுமா, நான் வாங்கின மாதிரி யாருமே வாங்கினது கிடையாது தெரியுமில்ல அப்படின்னு வந்து ஒரு வீராப்பா பேசின ஒரு வீடியோவை எடுத்து போட்டு, இவ்வளோ மார்க் வாங்கி என்ன சார் பிரயோஜனம், 12வது படிக்கிற பையன் பின்னாடி நீங்கள் வரீங்க அப்படின்னு நெட்டிசன்கள்லாம் போட்டு அவரையும் பொழந்து கட்டிட்டாங்க. இதில் இன்னொரு கூத்து என்ன அப்படின்னா, நேற்று அந்த இன்பநிதி இருக்கிற ஒரு ஃபோட்டோவை போட்டு அதில் ஒரு நபரை மட்டும் வட்டமிட்டு காமிச்சிருந்தாங்க. அவர் யார் அப்படின்னு பார்த்தா ஜல்லிக்கட்டு பேரவையுடைய மாநில தலைவர் திரு ராஜசேகர் அவர்கள். அவர் இந்த ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்காக இந்த தடையை போட்டிருந்தாங்க இல்லைங்களா, அப்போ வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் போராடி அவர் கேஸ் போட்டு அவருடைய சொந்த காசை செலவு பண்ணி அந்த வழக்கை வெற்றி பெறத்துக்கான முயற்சிகளை எல்லாம் எடுத்த நபராங்க. அந்த நபர், ஜல்லிக்கட்டு கொண்டு வந்த அந்த நபர் இன்பநிதிக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்காரு, இன்பநிதி உட்கார்ந்துட்டு இருக்காரு. இதுதான் வந்து வாரிசு அரசியல், இதுதான் டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ். யாருக்கு அந்த மரியாதை கிடைக்கணுமோ அவங்க அங்கே நின்றுட்டு இருக்காங்க. ஒரு குடும்பத்தில் பிறந்துட்டாரு, முதல்வருடைய பேரன், துணை முதல்வர் அப்பா அப்படிங்கிறத ஒரே காரணத்துக்காக அந்த இடம் வந்து அவர் கிடைக்குது இல்லையா, அதுதான் வந்து வாரிசு அரசியல். இந்த வாரிசு அரசியலால் அதிகமாக பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னா திமுக காரங்க தான். அது திமுக காரங்களுக்கே தெரியாது. ஆக்சுவலாக இது எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிறத பாருங்கள். அமைச்சர் மூர்த்தி மதுரையே அவர் கண்ட்ரோலில் இருக்குது. அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் படித்தவர், அவரும் வந்து மதுரையை சேர்ந்தவர் தான். அவருக்கும் மதுரையில் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது. மூத்த அமைச்சர்கள் இவங்க 2 பேருமே இன்பநிதியை ஏற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் இன்பநிதியை தூக்கி பிடிக்கிறாங்க. அவரை வந்து அப்படியே ஒரு தூசிப்படாமல் கவனிச்சுக்கிறாங்க. இது என்ன மாதிரியான செய்திகளை திமுக தொண்டர்களுக்கு கொண்டு போய் சேர்க்குது, அதுதான் இம்பார்ட்டண்ட். மூத்த 2 அமைச்சர்களே இந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க நிலைமை, அவங்களுக்கும் வேறு வழியே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக இன்பநிதியை ஏற்றுக்கிட்டே தான் ஆகணும். இப்படித்தான் உதயநிதி திணிப்பு நடந்தது, இப்படித்தான் இன்பநிதி திணிப்பும் நடக்குது. இந்த திராவிட கொள்கை பேசுகிறவங்களுக்கெல்லாம் இந்தி திணிப்புன்னா தாங்க ஆகாது, இன்பநிதி திணிப்பு எங்களுக்கு ஓகேங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபஸ்ட்டு உதயநிதி இப்படி தான் திணிச்சாங்க, அதுக்கப்புறம் இன்பநிதியை இப்போ கொண்டு வராங்க. அவர் முதல்ல இளைஞரணி மாநாட்டில் கலந்துக்கிட்டாரு. இப்போ பொங்கல் போது ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி 3 பேரும் இருக்கிற மாதிரியான அந்த குடும்ப ஃபோட்டோ ரிலீஸ் ஆச்சு. இப்போ ஜல்லிக்கட்டில் கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அடுத்தடுத்து இதே மாதிரியான விழாக்களில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவரை வந்து கட்சிக்குள்ளே கொண்டு வருவாங்க. அதற்கு பிறகு கட்சியில் அவருக்கு வந்து பொறுப்பு தரப்படும். மதுரைங்கிறதுனால இன்னைக்கு அமைச்சர் மூர்த்தியும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனும் இன்பநிதியை தலைக்கு மேலே வச்சு கொண்டாடுறாங்க. இதுவே சென்னையாக இருந்தாலும் சேகர் பாபுவை பற்றி கேட்கவே வேண்டாம். அவர் வந்து கீழே படுத்துட்டு, தம்பி என் கை மேலே தான் நீ நடந்து போகணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரியான மூத்த அமைச்சர்களே வந்து இன்பநிதியை உடனடியாக ஏற்றுக்கிற போது அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு சான்ஸே கிடையாது. அவங்க ஏதோ ஒரு வகையில் மேலே வரணும், பதவி வேணும் அப்படின்னா இதை ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு பதவி, பட்டம் எல்லாமே. இதை திணிப்புன்னு சொல்லாமல் வேறு என்னன்னு சொல்கிறது? எந்த விதமான போட்டியும் இல்லாமல் நேரடியாக மேலே வந்து உட்காந்துட்டு இவர் தான் வந்து வேட்பாளர்னு அவங்களே அறிவிச்சிட்டு அவருக்கு வந்து ஆள் படை, பணபலம், எல்லா சேனைகள் எல்லாம் சேர்ந்து அவருக்காக வேலை செஞ்சுட்டு அப்புறம் மக்கள் ஓட்டு போட்டாங்க, அதனால் வந்துட்டார். இதை வந்து நீங்கள் வாரிசு அரசியல்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் இதை விட கேவலம் வேறு ஏதாவது இருக்கா? உண்மையிலேயே நேற்று தமிழர் திருநாள், தமிழர்களுடைய பாரம்பரியமான விளையாட்டு போட்டி ஜல்லிக்கட்டு நடக்குது. அப்போ அந்த ஜல்லிக்கட்டில் யார் ஜெயித்தாங்க, யார் எப்படி விளையாடுறாங்க, என்ன மாதிரியான போட்டிகள் நடக்குது, யாருடைய மாடு, இதெல்லாம் வந்து பின்னுக்கு போயிடுச்சு. நேற்று எல்லா நியூஸ் மீடியாவும் கவர் பண்ணது யாருன்னா இன்பநிதியை. இன்பநிதி பிஸ்கட் சாப்பிட்டாரு, உதயநிதி வந்து இன்பநிதிக்கு ஜூஸ் கொடுத்தாரு, ஏர்போர்ட்லேருந்து வர்றது. அப்போ இவங்க எல்லாரும் கூப்பிட்டு சேர்ந்து ஒருத்தரை புஷ் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் தான் இன்பநிதி திணிப்பு. அது இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் போக போக தொடர்ச்சியாக நிறைய பார்க்கத்தான் போகிறோம்.
ஏன்னா இந்த ஒரு குடும்பத்துக்காக தான் ஒட்டுமொத்த திமுகவும் வேலை செய்யுது. ஏன்னா அந்த குடும்பம் பதவியில் இருந்தது அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலாளருடைய குடும்பமும் பதவியிலேயே இருக்கும். இன்றைக்கி மூர்த்தி இருக்கார், நாளைக்கு அவரோட பையன் வரலாம். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவங்க அப்பா இருந்தார், இப்போ இவர் இருக்கார், நாளைக்கு இவங்களுடைய சொந்தக்காரங்க அவங்களோட பையன் யாராவது வரலாம். இப்படி தான் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. நேரு இருந்தார், நேருவோட பையன் வந்தாச்சு. பொன்முடி இருந்தார், பொன்முடியோட பையன். துரைமுருகன், துரைமுருகனோட பையன். எல்லா இடத்துலையும் அவங்கவுங்க குடும்பம் வந்து உட்காந்துக்கிறாங்க. இதுக்கு அடுத்த நிலைமையிலேயே இதுதான் நடக்க போகுது. இப்போ ஒரு கவுன்சிலராக இருந்தாங்கன்னா கவுன்சிலரோட பையன் வந்து அடுத்த கவுன்சிலராக வரப்போகிறான். எம்எல்ஏவாக இருந்தாங்கன்னா எம்எல்ஏவோட பையன் அடுத்த எம்எல்ஏவாக வரப்போகிறான். ஆனால் இதுக்கு பேர் வாரிசு அரசியல் இல்லை, நம்புங்கள். ஏன்னா மக்கள் ஓட்டு போடுறாங்கல்ல. இதை வந்து மக்கள் தான் முடிவு பண்ணணும். இதை வந்து ஏற்றுக்கிறாங்களா வேண்டாமா அப்படிங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணணும். அவங்களே ஏற்றுக்கிட்டதுக்கப்புறமா நம்ம தொண்டை தண்ணி வரல கத்தி ஒரு பிரயோஜனமும் இல்லை. நன்றி.